ஞானசேகரனை பொறுத்தவரை கிராவிட்டி பிரியாணி என்கின்ற ஒரு கடையை நடத்தி வருகின்றான். அன்னைக்கு சம்பவம் நடந்த பொழுது கையில் இருந்த அலைபேசி எண் 904229779007. இதுதான் ஞானசேகரன் பயன்படுத்திய மொபைல் நம்பர். அரசு வழக்கறிஞர் சொல்லியிருக்கிறாங்க 23ஆம் தேதி அந்த சம்பவம் நடந்த பொழுது ஞானசேகரனுடைய மொபைல் போன் ஃபிளைட் மோட்ல இருந்துச்சு. 8:52 வரை நைட்டு அது ஃபிளைட் மோட்ல இருந்துச்சு. உண்மைதான், அது ஃபிளைட் மோட்ல தான் இருந்துச்சு. சிடிஆரும் அதைத்தான் சொல்லுது. 8:52க்கு பிறகு ஃபிளைட் மோட்லேருந்து வெளியே வந்த ஃபோன், முதல் ஃபோன் கால் ஞானசேகரன் யாருக்கு பண்ணாங்கன்னா 8:55க்கு ஒரு காவல்துறை அதிகாரிக்கு தான் முதல் ஃபோன் காலே பண்றார். ஒரு போலீஸ் ஸ்டேஷனை நிர்வகிக்கக்கூடிய ஸ்டேஷன் ஹவுஸ் ஆஃபீஸர், அந்த ரேங்கில் இருக்கக்கூடிய சப் இன்ஸ்பெக்டர், இன்ஸ்பெக்டர் ரேங்கில் இருக்கக்கூடிய அதிகாரிக்கு சம்பவம் முடிந்த பிறகு முதல் ஃபோன் கால் ஞானசேகரன் பண்றார். காவல்துறையின் மீது பெரும் மதிப்பு நான் வைத்திருக்கின்றேன் எல்லாருக்கும் தெரியும். அன்னைக்கு அந்த காவல்துறை அதிகாரினுடைய பெயரையும் அவர் பதவியும் அவருடைய மொபைல் நம்பரை இன்னைக்கு நான் வெளியிடல. 48 மணி நேரம் கழித்து அரசு என்ன பதில் சொல்றாங்கன்னு பார்த்துட்டு நான் வெளியிடுறேன். அந்த காவல்துறை அதிகாரி 6 நிமிடம் கழித்து 9:01க்கு திரும்ப ஞானசேகரனுக்கு அந்த காவல்துறை அதிகாரி கூப்பிடுறார். எதற்காக? ஸோ குற்றம் செஞ்ச பிறகு அக்யூஸ்ட் கூப்பிடுற முதல் ஆள் லோக்கல்ல இருக்கக்கூடிய ஒரு காவல்துறை அதிகாரிக்கும் இவனுக்கும் இதுக்கு முன்னாடி ஏதாச்சும் தொடர்பா இருக்கா? ஏன் நான் திரும்ப திரும்ப கேட்கிறேன்னா, மே 14ஆம் தேதி ஞானசேகரன் மீது 2வது எஃப்ஐஆர் சிபிசிஐடி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. முக்கியமான விஷயம், 24ஆம் தேதி குற்றம் செய்த பிறகு அடுத்த நாள் ஞானசேகரன் என்ன செய்யறான், சிடிஆரை பொறுத்த வரைக்கும் பிஹேவியர் எப்படி இருக்கு? அந்த பகுதி 170வது பிளாக் வட்ட செயலாளர், ஒரு முக்கியமான திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மூத்த தலைவர் கோட்டூர் சண்முகமும் ஞானசேகரனும் அன்னைக்கு 24ஆம் தேதி காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் 6 முறை பேசுறாங்க. நீங்க கேட்கல, என்னங்க அரசியல் கட்சியில் 2 பேர் இருக்கிறாங்க பேசலாம் இல்லைங்க. அதுக்கு முன்னாடி ஒரு வார பேட்டர்ன், அதுக்கப்புறம் ஒரு வாரம் இருக்கக்கூடிய பேட்டர்னை வச்சு நான் அனலைஸ் பண்ணி சொல்றேன். 24ஆம் தேதி காலை 7:27க்கு முதல் கால் துவங்குது. 4:01 PM வரைக்கும், சாயந்தரம் 4 மணி 1 நிமிடம் வரை 5 முறை பேசுறாங்க 2 பேரும். அதன் பிறகுதான் ஞானசேகரனை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போறாங்க, கோட்டூர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு. ஒரு 4 மணி நேரம் பேசல. அந்த நேரத்தில் ஞானசேகரன் காவல் நிலையத்துக்குள்ள வச்சிருக்கணும். வெளியே வந்த பிறகு ஞானசேகரனும் கோட்டூர் சண்முகம் மறுபடியும் பேசுகிறாங்க. ஸோ எதுக்கு கோட்டூர்புரம் காவல் நிலைய அதிகாரிகள் ஞானசேகரனை 24ஆம் தேதி போலீஸ் ஸ்டேஷன் எதுக்கு கூட்டிட்டு போனீங்க, எதுக்கு வெளியே விட்டீங்க? ஞானசேகரன் கோட்டூர் காவல் நிலையத்திலிருந்து வெளியே வந்த பிறகு நைட்டு 8:30 மணிக்கு மேல 24ஆம் தேதி இரவு தமிழகத்தினுடைய சுகாதாரத்துறை அமைச்சர் அண்ணன் மா சுப்பிரமணியம் அவர்களும் கோட்டூர் சண்முகமும் பேசுறாங்க. இது கோட்டூர் சண்முகத்தினுடைய சிடிஆரை பார்த்தீங்கன்னா, ஞானசேகரன் வெளியே வந்ததுக்கு அப்புறம் கோட்டூர் சண்முகத்தினுடைய பிஹேவியரல் பேட்டர்ன் மா சுப்பிரமணியத்தை கூப்பிடுறார். 8:30 மணிக்கு பேசுறாங்க. 8:32 மணிக்கு மா சுப்பிரமணியமும் கோட்டூர் சண்முகம் மறுபடியும் பேசுறாங்க.